இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சர்டிஃபைட் ஃபினான்ஷியலிஸ்ட்லாம் இல்லை. ஸோ நான் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் லாஸ்ட் ஒரு 2 to 3 months இந்த கோல்டுடைய விலையை நான் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இட்ஸ் அன் அன்பிலீவபிள் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ கோல்டுடைய விலை இனிஷியலாக இருந்த விலையோட இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு இன்றைக்கி மார்னிங் அப்டேட் படி என்ன அப்படின்னா, 1 கிராம் கோல்டுடைய விலை 16,295 ரூபா. இந்த மாதிரி ஹைக் ஆகிறதுக்குரிய காரணம் என்ன, எதனால் இந்த கோல்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுமா? ஸோ இந்த கோல்டுடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது லண்டன் புல்லியன் மார்க்கெட். ஸோ இவங்க தான் யூகேயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இது. ஸோ இவங்க தான் கோல்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ இவங்க கிட்ட தான் இவங்க சொல்கிற ரேட்டில் தான் வேர்ல்டு ஃபுல்லாக கோல்டுடைய ப்ரைஸ் போகும். ஸோ இது இந்தியாவில் மட்டும்தான் கோல்டுடைய ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னு கிடையாது. ஸோ வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே கோல்டுடைய ப்ரைஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் கோல்டு ஒரு லிமிட்டட் மெட்டல் தான். ஸோ நம்ம மற்ற அயன் மாதிரியோ இல்லை பிராஸ் மாதிரியோ அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல் சோர்ஸ் கிடையாது. ஸோ கோல்டுடைய மெட்டல் கோல்டு மெட்டல் ரொம்ப லிமிட்டட். ஸோ அதனால தான் அதோடைய விலை அதிகம். ஸோ ஒரு பொருளுக்கான குவாலிட்டி, அதாவது குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோடய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது, வேர்ல்டில் பல இடத்துல போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த போர் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்தந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள் தங்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கோல்டாக சேவ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா கோல்டு ஒரு வேல்யூபிள் மெட்டல். இப்போது நீங்கள் ஒரு கிராம் கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் கிடச்சிரும். பேங்க்லேயோ இல்லை விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அதுக்கான அமௌண்ட் கிடச்சிரும். அதே கோல்டை நீங்கள் எகைன் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே வாங்கிக்கலாம். ஸோ கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ கோல்டை வச்சு ஈஸியாக நம்ம அமௌண்ட்டாகவும் மாற்றிக்கலாம், அமௌண்ட்டை இதாகவும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி கோல்டு ஈஸியாக மெல்ட் பண்ண முடியும். ஸோ மெல்ட் பண்ணி நமக்கு எந்த மாதிரி மாடல்ஸில் நமக்கு என்ன மாதிரி ஜுவல்ஸாவோ இல்லை மற்ற எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் கோல்டில். அதே மாதிரி இந்த கோல்டு எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, இது ரொம்ப 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 கஷ்டமான ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மண்ணிலிருந்து எடுத்து அதை ஒரு பாராக மாற்றுறதுக்குள்ளே இது இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஸோ அதுக்காகவே அந்த ப்ராசஸோட காஸ்ட்டும் ஹையர். ஏன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மண்ணில் புதஞ்சு கிடக்கிறத தோண்டி 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 எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் கொண்டு ஸோ அதில் கோல்டாக மாற்றி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் அ காஸ்ட்லியர். ஸோ இந்த எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸும் தான் கோல்டுடைய ப்ரைஸை ஹைக் பண்ணுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கண்ட்ரிஸ்க்கு இடையில் இந்த வார் நடக்கிற சுச்சுவேஷனில் ஸோ கோல்டுடைய ப்ரைஸ் ஏறுறதுக்கான காரணமே இதுதான். ஸோ வார் நடக்கிறதுனால எப்பப்பெல்லாம் இந்த வார் நடக்குது இல்லை ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் இந்த கோல்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போல்லாம் நார்மலாக கேஷுவலாக இருக்கோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டை யாருமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் கோல்டோட விலை ஒரு மீடியமான ரேட்லேயே மெயின்டைன் ஆகும். என்னோடய கைடன்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் 1,40,000 ரூபா இன்றைக்கி போயிட்டுருக்க விலை, ஒரு பவுன் தங்கத்துடைய விலை இன்றைக்கி 1,40,000. இன்னும் ஒரு மாதம் ஆகலாம், இல்லை இன்னும் ஒரு வாரத்துலேயே இருக்கலாம், இல்லை இன்னும் 4 நாளில் கூட இருக்கலாம். ஸோ ஒரு பவுன் 8 கிராம் கோல்டுடைய விலை 2 லட்சத்தையும் தாண்டும். ஸோ அந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் மற்ற இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அப்டேட்ஸ் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு
எது மார்க்கெட்டில் ஹையராக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். கோல்டு மாதிரியே தான் சில்வர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சில்வர் வந்து கொஞ்சம் நியூஸஸ்ஸு கரண்ட் அப்டேட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்படியே லோ ஆகும்போது கரெக்டாக நீங்கள் சேல் பண்ணிட்டு அமௌண்ட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் கோல்டு அளவுக்கு இது வந்து சில்வர் ப்ராஃபிட் கொடுக்குமானா கொஞ்சம் டவுட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் வந்து யூஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்டதுலேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து சர்டிஃபைடு ஃபினான்ஸ் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு வரேன். until then this is சிவராம் signing off.